சனி பகவானுக்கு பிடித்த ராசிகள் எது தெரியுமா? சனி பகவானுக்கு பிடித்த ராசி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் சனி பகவானின் மாற்றமானது ஜோதிடத்தில் மிக முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இவர் ஒழுக்கம் நீதிக்கான காரணியாவார். இவர் 1.5 வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் இது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுதுங்க. கிரகங்களின் மெதுவாக நகரக்கூடியவர் இந்த சனி பகவான். ஒருவர் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகள் பகிர்ந்து அளிப்பதில் இருவருக்கு நிகர் இவர்தான். அதனால் சனி பகவானை கண்டால் அனைவருக்கும் ஒருவித அச்சம் இருக்கத்தான் செய்யும். சனிக்கிழமையன்று விதிப்படி சனியை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகும் வாய்ப்பு உள்ளது என்கிறார் ஜோதிடர்கள். அத்தகைய சனி பகவானுக்கு சில ராசிக்காரர்களை மிகவும் பிடிக்கும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சு கொள்ளலாங்க. சனி பகவானுக்கு பிடித்த ராசி மேஷ ராசி. மேச ராசியின் மீது சனி பகவானின் அருள் எப்போதும் இருக்கும். இவர்கள் நேர்மையானவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். தனக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என நினைத்து பிறருக்கு உதவும் தயாள குணம் படைத்தவர்கள். பிறருக்கு உதவுபவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். ஆகையால் மேச ராசிக்காரர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள். அடுத்த ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மிகவும் பிடித்தமான சில ராசிகள் இருக்கின்றன. சனி பகவானுக்கு விருப்பமான ராசிகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த ராசியானது சனியின் உச்ச ராசியாக கருதப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் சனி துலாம் அவர்களுக்கு எப்போதும் கருணை இருக்கும். ஆசீர்வாதம் அவர்கள் மீது தொடர்ந்து இருக்கும். அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசிக்காரவங்களுக்கு சனி பகவானின் சிறப்பான ஆசிகளை வழங்குறாரு. சனி இந்த ராசிக்காரவங்களுக்கு பாதகமான விளைவுகளை அனுமதிப்பதில்லைங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி இருப்பதால் தான் இத்தகைய சூழ்நிலைகள் சனி பகவான் ஜாதகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த ராசிக்காரவர்கள் எல்லா துறையிலும் நல்ல பலன்களை தருவார். அடுத்ததாக கும்பராசிக்காரவங்க. இந்த விஷயத்தில் கும்பராசிக்காரவங்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த ராசிக்கு சனி பகவான் பல வரங்களை தருகிறார். சனி கிரகத்தின் சிறப்பு கவனம் இந்த ராசிக்காரவங்களுக்குத்தான் இருக்கு. பூர்வீகம் அசைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாங்க. சனி தேவ்நீதி விஷயங்களில் கூட இவர்களுக்கு மிகவும் அன்பாக இருக்கிறார். இவர்களுக்கு சனி பகவானின் அருளால் எதிர்பாராத பணம் கிடைக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரவங்க. இவர்களுக்கு பிடித்த ராசி என்பதால் சனி பயிற்சி காலத்திலும் 7.5 சனி காலத்திலும் சனி பகவான் இவர்களது பிரச்சனைகளை குறைத்து நல்ல பலன்களை அதிகமாக்கி அருள் பொழிவார் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். மேலும் இவர் ஒரே ராசியில் அதிகமான நாட்கள் இருப்பதினால் இந்த ராசிகளின் தாக்கங்களும் அதிகமாக காணப்படும். அந்த வகையில் ஜோதிட ரீதியில் சனி பகவானுக்கு பிடித்த ராசியினர் யாருக்கும் எப்போதுமே அதிகமான பிரச்சனையே வராதாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.